வெல்கம் டு மௌனி மீடியா. தொடர்ந்து நம்ம சேனலில் பிரபலங்களின் பயோகிராஃபி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர், டைரக்டர், பொலிட்டிஷியன் இவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்ன சின்ன ஒரு கதை நான் சொல்கிறேன். அது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. சென்னையில் இவருக்கு மிகப்பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு நிறைய மக்கள் வந்து காவடி எடுத்துன்னு, பால் குடம் எடுத்துன்னு, அலகு குத்தின்னு வலம் வராங்க. அவர் உயிரோடு இருக்கும்போதும் சரி, இப்போவும் சரி, அவரை வந்து ஒரு சாமியாக தான் நினைக்கிறாங்க. நிறைய மக்கள் அந்த கோயிலில் எங்களை காக்கும் தெய்வம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க, கதறி கும்பிடுறாங்க. அந்த கோயிலில் அலை மோதுது. அந்த கோயிலுக்கு நிறைய மக்கள் வந்துனே இருக்கிறாங்க, அன்னதானம் போட்டுனே இருக்காங்க. இவர் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. ஒரு கிராமமே இவர் கட்டி கொடுத்துக்கிறாரு. அவர் சொந்த இடத்துல 57 வீடு கட்டி கொடுத்துக்கிறாரு. அது ஒரு கிராமமாக ஆயிடுச்சு. அவரை வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மனசு அவருக்கு நிறையவே இருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, வடிவேலு, விஜய் இவங்களெல்லாம் முதல்ல படத்தில் நடிக்க வச்சது விஜயகாந்த் சார் தான். தெரியாத ஹெல்ப் நிறைய பண்ணிக்கிறாரு. மக்கள் வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் நம்மக்கிட்ட இருக்கும்போது அவருடைய அருமை மக்களுக்கு தெரியல. அவர் இல்லாதப்போ அவருடைய அருமை மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இப்போ அவங்களுடைய பையன் சண்முக பாண்டியன், அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. விஜயகாந்துடைய மகன் இவர் நடிக்கிறாரு அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். இவர் என்னென்ன படம் நடிச்சிருக்கிறாரு, என்னென்ன ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆக்டிங் கரியர் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, கூடவே இவங்க குடும்பத்து கூட இருக்கிற பாண்டிங், முக்கியமாக சொல்லணும்னா அவங்க அப்பா கூட இருக்கிற பாண்டிங், அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய சினிமா விஷயங்கள், அதை பற்றி எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தது 1993 ஏப்ரல் 6 மதுரையில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய அப்பா விஜயகாந்த், இவங்க அம்மா பிரேமலதா, இவங்க அண்ணன் கேப்டன் பிரபாகரன். இவருக்கு இப்போ 32 வயசாகுது. வளர்ந்தது எல்லாம் மதுரை டு சென்னையில் தான். இவர் படித்ததும் மதுரை டு சென்னையில் தான். நடுவில் சில வெளிநாட்டுக்கும் போயும் படிச்சிருக்காரு. வெளிநாட்டில் நிறைய விஷயங்களை கற்றுன்னு வந்திருக்காரு. இவர் எடுத்த உடனே சினிமாவில் ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இல்லை இவருக்கு. அவர் படிக்கும் போதே ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும்னு, பின்னாடி ஃபுட்பால் பிளேயராக வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இப்போ தான் இந்த டைமில் தான் இந்தியாவில் கிரிக்கெட்டையும் தாண்டி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ரியாரிட்டியில் கிரிக்கெட் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஃபுட்பாலை தவிர நிறைய ஸ்போர்ட்ஸு பிடிக்கும். அவருடைய அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அதனால் விஜயகாந்துடைய 2 பையனுமே ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு பெரிய பிளானு சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சண்முக பாண்டியனுக்கு ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு. அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதுக்காக நல்லா படிக்கணும், அதுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விஸ்காம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. விஸ்காம் படிக்கும் போதே ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. நாமளும் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபராக வரணும், இந்தியாவிலே பெரிய ஃபோட்டோகிராஃபராக வரணும், அதுக்கு யார்கிட்டயாச்சும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அதுக்காக நிறைய பேருக்கு லெட்டரும் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு அந்த சைடும் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே ஸ்டோரின்னா ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. ஸ்டோரி எழுதுவது ரொம்ப பிடிக்குமா. இந்த திறமையை பார்த்துட்டு விஜயகாந்த், நீ ஒரு டைரக்டராக ஆகலாம், நீ நல்லா ஸ்டோரி சொல்கிற, உனக்கு அதுக்கான திறமை நல்லா இருக்குது அப்படின்னு விஜயகாந்த் சார் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்காம். ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்னான்னு இவர் பார்ப்பாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரியெல்லாம் அவர் ரைட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா சினிமாவில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியாக அமைஞ்சிருக்கு. அவங்க பையன் திறமையை பார்த்துட்டு விஜயகாந்த், நீ ஒரு டைரக்டராக ஆகிறதுக்கூடிய ஸ்டோரி நல்லா சொல்கிறியே, நீ ஒரு டைரக்டராக ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மக்கிட்ட
ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு நம்ம அப்பா சொல்கிறாரு. டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே டைரக்ஷனை விட உனக்கு ஆக்டிங் நல்லா கற்றுக்கோ, ஆக்டிங் உனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் ட்ரை ஆனால் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் ஆக்டிங் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்டராக வர்றதுக்கான முடிவு பண்ணி இவரே ஹீரோவாக அறிமுகம் ஆனார். அதுக்கப்புறம் 2015 ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, எப்போ வந்துச்சு, எப்போ போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. அந்த படத்தின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகாப்தம். 2015 சகாப்தம் அப்படின்ற படம் நடிச்சிருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஹீரோவுடைய பையனுக்கு ஈஸியாக சான்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் ஒரு புதிய நடிகராக புதிய பையனாக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். எனக்குன்னு ஒரு பேர் சம்பாரிச்சிக்கணும் அப்படின்னு இன்னுமே நான் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கேன் அப்படின்னு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, மக்களுக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. விஜயகாந்துடைய மகனாக என்ன நினச்சி பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவருடைய இடத்தை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னை உங்கள் வீட்டு பையனாக நினச்சி பாருங்கள், ஒரு புது பையனாக நினச்சி பாருங்கள், ஒரு புது ஹீரோவாக நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு புது பையனா ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்ற மைண்ட் செட்டில் பாருங்கள். அப்போ தான் என்னோட படம், என்னோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ரெக்வெஸ்ட்டாக அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அடுத்ததாக ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் கூட பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த படத்தில் சமுத்திரக்கனி கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அந்த படத்தின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் அப்படின்ற படம். அந்த படம் ஒரு சுமாரான வெற்றி படம்னு சொல்லலாம். அடுத்ததாக அதே வருஷத்தில் இன்னொரு படம் பண்ணுறாரு. அவர் அப்பா கூடவே சேர்ந்து பண்ணுறாரு. அவங்க அப்பா ஒரு முக்கிய வேடத்தில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சு. அந்த படத்தை ஒத்தி வச்சாங்க. அந்த படம் தமிழன் என்ற சொல் அப்படின்ற படம். அதுக்கப்புறம் 2015 ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்திருக்கு. அந்த படம் ஒரு வெற்றி படம் தான். அந்த படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் அப்படின்ற படம். அடுத்ததாக 2025 ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன், யாமினி, சந்தர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சண்முக பாண்டியன் அவங்க அம்மா அவங்க அண்ணா எல்லாம் போய் சேர்ந்து பார்த்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அண்ணன் தம்பி பாசம்னா இப்படி தாங்க இருக்கணும், அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி, தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன், பாசத்தை ரொம்ப பரிமாற்றமாக மாறிக்கிறாங்க. இந்த இன்டர்வியூவில் அவங்க அண்ணன் அவங்க தம்பிக்கு மொத்தம் கொடுத்துருப்பாரு. அவங்க தம்பி அண்ணனுக்கு மொத்தம் கொடுத்துருப்பாங்க. அழுவாங்க 2 பேரும். அழுறப்ப அவங்க அண்ணன் அவங்க தம்பி அழுறத பார்த்து இவர் ஃபீல் பண்ணுவார், இவர் அழுறத பார்த்து அவங்க தம்பி ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க பாசத்தை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் அப்படின்னு எல்லா மக்களுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அப்பா ஒரு சாமியாக இருந்து அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. அவர் ஒரு கடவுள்ன்னு தான் நாம் சொல்லணும். இது மூலிமா அதுதான் நாங்கள் சொல்ல வரேன். இதெல்லாம் அவங்க அப்பா ஒரு கடவுளாக இருந்து பார்த்துன்னு தான் இருக்காரு. அவங்க கூடவே வழி நடத்தின்னு தான் இருக்காரு அவங்க அப்பா அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு எப்படி புத்துணர்ச்சி கிடைக்குதோ அதே மாதிரி சண்முக பாண்டியன் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும், ஒரு தைரியம் வரணும். விஜயகாந்த் சாரை யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி.